Hey guys, welcome back to Kurimurai. ஸோ நம்ம இந்த வீடியோவில் விண்டோ ஹேண்ட்லிங் கான்செப்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். எப்படி ஒரு சிங்கிள் டேப் ஆர் மல்டிபிள் டேப்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டேப்ஸ் அண்ட் விண்டோஸ் போத் ஆர் வந்து டெக்னிக்கலி சேம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓகே. அண்ட் இந்த வீடியோ லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரௌசர் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு டாபிக் லேர்ன் பண்ணியிருக்கோம். ப்ரௌசர் கான்டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ டேப், நியூ ப்ரௌசர், க்ளோஸ் கமெண்ட், பிரிங் டு ஃப்ரண்ட் அண்ட் மல்டிபிள் டேப்ஸ் எல்லாம் எப்படி வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ப்ரௌசர் கான்டெக்ஸ்ட்ன்றது செப்பரேட் டாபிக், விண்டோ ஹேண்ட்லிங் என்றது வந்து செப்பரேட் டாபிக். ரெண்டுத்தையும் ஒன்றா படித்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ப்ரௌசர் கான்டெக்ஸ்ட் அப்படின்னா உங்களோட கேஷ் அண்ட் குக்கீஸை வந்து ஒரு ப்ரௌசர்லேருந்து இன்னொரு ப்ரௌசருக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். ஓகேவா? ப்ரௌசர் கான்டெக்ஸ்ட் சொல்கிறோம் வரேன். அதாவது க்ரோமில் லான்ச் பண்ணியிருப்போம். அதே க்ரோம் வந்து இன்னொரு கான்டெக்ஸ்ட்டில் பேஸ் பண்ணி கேஷ் அண்ட் குக்கீஸ் ஷேர் பண்ணோம் அப்படின்னா அப்போ ப்ரௌசர் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணோம். அதே வந்து விண்டோ ஹேண்ட்லிங் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட அப்ளிகேஷனில் நம்ம இங்கே வந்து ஓப்பன் ஹோம் பேஜ் அப்படின்னு இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு டேப் ஓப்பன் ஆகுது. இந்த டேப் எதில் ஓப்பன் ஆகுதுன்னா இதே ப்ரௌசர் இதே பேஜ்க்குள்ளேருந்து இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ இது வந்து விண்டோ ஹேண்ட்லிங் கான்செப்ட். ஓகேவா? ஃப்ரெஷ்ஷாக ஒன்று ஓப்பன் ஆகுது, எந்த ஒரு கேஷும் குக்கி இல்லாமல்னா அது வந்து ப்ரௌசர் கான்டெக்ஸ்ட். ஸோ ரெண்டுத்துக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அப்படி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த வீடியோ இன்னொரு வாட்டிக்கு பாருங்கள், அதுலேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இந்த சினேரியோ வச்சு ஆட்டோமேட் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு பேஜ் வருது, இன்னொரு டேப் வருது, இன்னொரு விண்டோ வருது. எப்படி வேணால் சொல்லிக்கோங்க, எப்படி வேணால் சொல்லலாம் ஆக்சுவலி. ஸோ அதை வந்து நம்ம வந்து லைக் சும்மா ஒரு இன்ட்ராக்ஷன், ஒரு பிரிண்ட் பண்ணுறதோ யூஆர்எல் பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஜ் டாட் நேவிகேட்டில் நம்மளோட இந்த பையன் வந்திருக்கான், அதாவது யூஆர்எல் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பையனை வந்து கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐடி வந்து ஹோம் இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக ஐடிக்கே போயிடலாம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஜ் டாட் வெயிட் ஃபார் பாப்அப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதாவது நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு புது டேப் வரப்போதில் அதை வந்து பாப்அப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாப்அப் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். அந்த பாப்அப் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இதை கிளிக் பண்ண தான் வரும். ஸோ உள்ளே வந்து இதை கொடுத்துட்டு வெளியே வந்து வெயிட் ஃபார் பாப்அப் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பாப்அப் என்ற ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. இப்போ நான் வந்து பாப்அப் டாட் வெயிட் ஃபார் லோட் ஸ்டேட் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், இதை கொடுக்கணும் அவசியம் கிடையாது. சப்போஸ் உங்கள் பேஜ் நியூ டேப் ஓப்பன் ஆன உடனே லோட் ஆகலை அப்படின்னா வெயிட் ஃபார் லோட் ஸ்டேட் போட்டிங்க அப்படின்னா அது லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். பட் Playwright மோஸ்ட்டாக இதெல்லாம் வந்து இன்டர்னலாக ஹேண்டில் பண்ணிக்கும். சம்டைம்ஸ் மேபி இஷ்யூஸ் வரலாம். அப்போது இதை நீங்கள் போட்டிருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இல்லைனாலும் பிரச்சனை எதுவும் கிடையாது. ஓகே. இங்கே நம்ம சிஸ் அவுட்டில் போயிட்டு இது வந்து நியூ டேப்போடு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைட்டில் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம், இல்லைனா யூஆர்எல். ஓகே, ரெண்டுமே பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பாப்அப் டாட் டைட்டில் அண்ட் சேம் கான்செப்ட், சேம் கோட், இங்கே வந்து யூஆர்எல். ஓகேவா? ஓகே. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு இந்த ஓப்பன் பண்ண பாப்அப்பை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து லைக் பாப்அப் டாட் க்ளோஸ் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா பேஜ் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா பேஜ் டாட் க்ளோஸ் அப்படின்னு கொடுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து எப்போ போலயே நம்ம வந்து Playwright சர்வர் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக Playwright டாட் க்ளோஸ் அப்படின்னு கொடுப்போம். ஓகேவா? ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். Playwright டாட் க்ளோஸ் கொடுத்தாலே போதும், மீதி இருக்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே க்ளோஸ் ஆகிடும். பட் உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது ஒரு டேபை நீங்கள் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டேப் நேம் டாட் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா letcode.in/test அண்ட் அதோட டைட்டில் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ஹப் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது நம்ம ஓப்பன் பண்ண பேஜ் வந்து இதோட யூஆர்எல் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அண்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா விண்டோ ஹேண்ட்லிங். நம்ம இதை கிளிக் பண்ண அப்புறம் ஓப்பன் ஆகுறதோட டைட்டில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு அண்ட் இது வந்து டெஸ்டிங் ஹப் அப்படின்னு இருக்குது. ஓகே. ஸோ இவ்வளோ தான் விண்டோ ஹேண்ட்லிங் கான்செப்ட், வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். பட் இதை நீங்கள் மல்டிபிள் விண்டோ ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் விண்டோஸ் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா 2 ப்ரௌசர் வருது. ஓகே, அலர்ட்னு ஒரு பேஜ் வந்திருக்கு, ட்ராப் டவுன்னு ஒரு பேஜ் வந்திருக்கு. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போது. ஓகே. ஸோ இங்கே வந்து மல்டிபிள் விண்டோஸை நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துடலாம். இங்கேயும் ஐடி மல்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, நம்ம அதை வந்து கிளிக் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிளிக் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டிபிள் டேப்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். கரெக்டாக? ஸோ அது வந்து எப்படி வாங்குறது அப்படின்னா
பேஜ் டாட் கான்டெக்ஸ்ட் டாட் பேஜஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன கொடுக்கும் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் பேஜஸ் வந்து எனக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் என்னோட எல்லா பேஜஸையும் நான் யூஆர்எல் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே போயிட்டு இது வந்து லோக்கல் வேரியபிள் நேம் டேப்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ சிஸ் அவுட் டேப்ஸ் டாட் யூஆர்எல். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பேஜாக போயிட்டு அந்த பேஜோட யூஆர்எல் வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ பேஜ் டாட் கான்டெக்ஸ்ட் டாட் பேஜஸ் அப்படின்னா கரண்ட்டாக ஓப்பனில் இருக்கிற எல்லா டேப்ஸோட கான்டெக்ஸ்ட் வந்து எனக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோ பிரிண்ட் ஆயிருக்கு, அலர்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. பட் லாஸ்ட்டாக வந்து நம்மளோட ட்ராப் டவுன் டேப் வந்து பிரிண்ட் ஆகலை. அதாவது இந்த லோடு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே அது வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணி முடிச்சிச்சு. அதனால நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல எத்தனை டேப் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் ஃபார் லோட் ஸ்டேட் வந்து இங்கே ஒர்க் ஆகுது. வெயிட் ஃபார் லோட் ஸ்டேட் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணால் ஒரு பாப்பப் வந்துச்சு. பாப்பப் வந்த அப்புறம் நான் அதை வந்து வெயிட் ஃபார் லோட் ஸ்டேட் பண்ண சொல்கிறேன். நான் இங்கே தான் வந்து என்னோடய டைட்டில் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே போயிட்டு டேப்ஸ் டாட் வெயிட் ஃபார் லோட் ஸ்டேட். ஓகே, ஸோ இப்படி கொடுத்தனா இது வந்து ஆக்சுவலி ஒர்க் ஆகாது. நான் வேணா உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணியும் காட்டுறேன். ஏன் ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே லிஸ்ட் இருக்குல்ல, லிஸ்ட்லேயே நம்ம ஃபஸ்ட்டு 3 டேப்ஸ் வாங்கியிருந்தோன்னா அது லூப் ஆயிருக்கும். பட் லிஸ்ட்டில் 3 டேப்ஸ் வரதுக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இன்ட்ராக்ஷனே முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அண்ட் அலர்ட் வந்திருக்கு, ட்ராப் டவுன் வரல. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரன் ஆகிட்டே இருக்குது. ஓகே, லோட் ஸ்டேட் வர வரைக்கும். ஸோ இதை நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டுலாம். சாரி, லோட் ஸ்டேட் வர வரைக்கும் இல்லை, இங்கே நம்ம க்ளோஸ் போடாதனால அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா, சரி, நம்மளுக்கு இப்போ இது புரிஞ்சிச்சு. பட் இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரெடிகேட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது பேஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே வந்து பேஜ் டாட் வெயிட் ஃபார் பாப்அப் அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா. ஸோ அதே சேம் கான்செப்ட் தான். பட் இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால்பேக் மட்டும் யூஸ் பண்ணோம். இப்போ ஒரு பாப்அப் ஆப்ஷன் ப்ளஸ் ஒரு கால்பேக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ கால்பேக்கில் என்ன பண்ணுவோம், ஆப்வியஸாக வந்து அதை கிளிக் பண்ண அப்புறம் எனக்கு ஏதாவது ஆக்ஷன் நடக்கணும். கரெக்டாக. ஸோ இங்கே இந்த மல்ட்டியை வந்து நான் இங்கே கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த பாப்அப் ஆப்ஷன் இருக்குல்ல, இங்கே போய்ட்டு நியூ பேஜ் டாட் வெயிட் ஃபார் பாப்அப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அதில் நான் வந்து செட் ப்ரெடிகேட் பண்ணோம். ஸோ ப்ரெடிகேட் அப்படின்னா, ப்ரெடிகேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பூலியனாக ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா, ஒரு பேஜஸ் கொடுக்கும், பேஜ்லேருந்து கான்டெக்ஸ்ட் கிடைக்கும், கான்டெக்ஸ்ட்லேருந்து பேஜஸ் கிடைக்கும், கண்டென்ட் இல்லை, கான்டெக்ஸ்ட் டாட் பேஜஸ். அண்ட் அதில் சைஸ் வரும். அந்த சைஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா 3 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, புரியல, சொல்கிறேன் இரு. இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா மொத்தம் எனக்கு எத்தனை டேப் இருக்குது, 3 டேப் இருக்குது. கரெக்டாக. ஸோ சைஸ் வந்து நம்ம கேட்குறோம் அந்த பேஜஸ். இந்த பேஜ் டாட் கான்டெக்ஸ்ட் டாட் பேஜஸ் அதே தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இந்த வெயிட் ஃபார் பாப்அப்பில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பாப்அப் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ப்ரெடிகேட்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி, ஹே என்கிட்ட வந்து 3 டேப் வரலாம், 3 டேப் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, 3 டேப் வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விண்டோன்னு வந்திருக்கு, அலர்ட்னு வந்திருக்கு, ட்ராப் டவுன் வந்திருக்கு. சூப்பர்ரா, செம்மையா, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது, ஈஸி தான் இது. ஓகேவா, சரி, இது ஓகே, ஈஸியாக வந்து யூஆர்எல் பிரிண்ட் பண்ணிட்டு போயிட்டேன். நான் வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கும் நம்ம வந்து ஒரு ஆன்சர் தர போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிறதும் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். பிரிண்ட்னாலும் ஒன்று தான், நீங்கள் இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுனாலும் ஒன்று தான். அந்த ஆப்ஜெக்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது மட்டும் கற்றுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேஜஸ்லேருந்து இந்த பேஜஸ் வருது இல்லை, லிஸ்ட் ஆஃப் பேஜஸ் வருது. ஸோ இங்கே என்ன பண்ணிருக்கோம், ஃபாரிச்னா ஒன்றுனா வரும். அது ஒன்றுனா நம்ம கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இங்கே வந்து பேஜஸ் டாட் கெட் ஆஃப் 0 வந்து ஃபர்ஸ்ட் பேஜ், அது தேவையில்லை. 1ன்றது வந்து என்னோட அலர்ட் பேஜ், ட்ராப் டவுன்ன்றது வந்து என்னோட செகண்ட் பேஜ். ஓகேவா, ஸோ இது வந்து அலர்ட் பேஜ், சிமிலர் காப்பி பேஸ்ட், இது வந்து 2 கொடுத்துட்டு இது வந்து ட்ராப் டவுன் பேஜ். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஸ் அவுட். ஸோ இங்கே வந்து அலர்ட் பேஜ் டாட்
டெக்ஸ்ட் கான்டென்ட். ஸோ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ டெக்ஸ்ட் கான்டென்ட் ஆஃப் H1. H1னா எதுவும் கிடையாது. இந்த 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 இதான் டைட்டில். ஓகேவா? அது எப்படி தெரியும் எனக்கு அப்படின்னா, கொஞ்ச நாள் முன்னாடி தான் இங்கிலீஷ் வீடியோ பண்ணேன். அதனால தெரியும். ஸோ வந்து அலர்ட் பேஜ் அப்படின்னு போட்டுக்கிறேன். அண்ட் சிம்லரா நான் இங்கே வந்து ட்ராப் டவுன் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து டைட்டிலும் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுவே போதும். இது இன்ட்ராக்ஷன் முடிஞ்ச அப்புறம் நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து playwright டாட் க்ளோஸ். ஓகே, அப்படி இல்லை எனக்கு பர்டிகுலராக ஒரு டேப் மட்டும் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டேப் நேம் டாட் க்ளோஸ் கால் பண்ணாலும் வேலை முடிஞ்சிடும். ஓகேவா? ரெட் கிளிக் ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அலர்ட்ன்றது அந்த H1 வந்திருக்கு, ட்ராப் டவுன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ராக்ஷன் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, அந்த பேஜை கால் பண்ணிட்டு அலர்ட் டாட் லொக்கேட்டர் ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம், டாட் கிளிக்கு போடுங்க, டாட் சப்மிட் போடுங்க, என்ன வேணுமோ அது போடுங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான கான்செப்ட், புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். செலினியம் மாதிரி சேம் தான். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இங்கே ப்ரெடிகேட்னு ஒன்று புதுசாக லேர்ன் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. ப்ரெடிகேட்ன்றது வந்து ஜாவா 8 அண்ட் அபோவோட கான்செப்ட்டு. ஸோ செட் ப்ரெடிகேட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே ப்ரெடிகேட்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எங்கேருந்து வருது அப்படின்னா ஜாவா ஜெடிகே 1.8லேருந்து ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். அதுக்குள்ளே ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூலியன் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைஸ் வந்து 3. ஸோ இது வந்து ட்ரூ ஆகிற வரைக்கும் அதை வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் எல்லாம் போகும். ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் வந்து தப்பாகிடுச்சு அப்படின்னா இது வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து வெயிட்டே வந்து இங்கே வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபெயில் ஆகிடும். ஓகேவா? சரி, வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லைனா நம்மளோட டிஸ்கார்ட்லேயும் கேளுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க். இங்கிலீஷ் வீடியோவில் எப்போவுமே ஹோம்ஒர்க் கொடுக்க மறந்துடுறேன். என்னமோன்னு தெரில, தமிழ் வீடியோ வரும்போது மட்டும் ஹோம்ஒர்க் அப்படின்னு இழிச்சிக்கிட்டு வந்துடுறேன். சரி, இங்கே வந்து அசைன்மெண்ட் 10 இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெப்சைட் போங்க, lambda-test.com/something. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அதை பார்த்துக்கோங்க. இல்லைனா இந்த பிபிடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் எந்த ஹோம்ஒர்க் எப்போ வேணுமோ அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ அதில் போனீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆன் ட்விட்டர் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ட்விட்டர் வரும். ஸோ இதை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். அப்புறம் இது வரும், இதை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் லாகின்லாம் பண்ண வேணாம், சும்மா சிஸ் அவுட் மட்டும் பண்ணுங்கள், போதும், அதுவே போதும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மல்டிபிள் டேப்ஸ் வரும். முடிஞ்சுன்னா எல்லாத்தையும் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். இந்த மாதிரி மல்டிபிள் டேப்ஸ் வரும்போது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் வந்து அலோவ் கொடுத்துட்டு டன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுங்கள். இது ஆட்டோமேஷனில் டிஃபால்ட்டாக அலோவ் பண்ணிவிடும். உங்களோட ப்ரௌசரில் மேபி பண்ணாமல் இருக்கும், அதுக்கு மட்டும். அப்புறம் ஏன் அதுவும் வரலன்னு யோசிக்காதீங்க. ஓகேவா? சரி, டடா பாய், டேக் கேர். Me, I'm looking in the mirror, so foggy, but I've never seen clearer. I don't really think anyone can save me, and honestly I'm not really sure I want saving. I like to be my own worst enemy. There's no risk if you don't try at anything, so I'ma just keep buying everything. See you in the next life, have to be a better me. I don't think that my head's on straight, gotta flip it and grip it and go and get an x-ray. What's wrong with me? I just feel weight pushing on my chest and it squeezes till I suffocate. Better change my mindset, meditate. It's pretty cool that I'm alive and have better days. I could walk, see, hear, I should celebrate. Think I could change my mind, maybe elevate.